அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கண்களை மூடி இந்த 10வது மாதம் 1ஆம் தேதியிலே தேவன் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? கண்மலையின் சிகரமும் சர்வ வல்லமையுள் நிறைந்திருக்கிற எங்கள் சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கு நீலியே, 10,000 சிறந்தவரே, ஆதியும் அந்தமுமானவரே, எங்களோடு கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமை. எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 69 30ஆம் வசனத்தோட வாசிப்போம். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 9 மாதம் நடத்தி வந்த தேவன் இந்த 10வது மாதத்துல நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த 1ஆம் தேதிக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டுவீங்க. இந்த வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து அவர் என்ன பண்ண, நான் மகிமைப்படுத்துவேன். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 1ஆம் தேதியில நம்ம எந்த விண்ணப்பத்தை வைக்காதபடிக்கு ஏசப்பாவை என்ன பண்ணும், அவர் செய்த நன்மைகளை நன்றி சொல்லி இந்த 1ஆம் தேதியில ஒவ்வொரு 24 மணி நேரமும் இந்த 24 மேல துதி செலுத்திக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் என்ன பண்ணுங்க, அப்படியே துதி செலுத்தும் வசனம் சொல்லுது பாருங்க. அவரை ஸ்தோத்திரத்தினா முதல்ல பாட்டு பாடி என்ன பண்ணுவேன், ஸ்தோத்தரித்து அவரை நான் மகிமைப்படுத்துவேன். ஏன்னா ஆண்டவர் சொல்ற, இது எனக்கு ரொம்ப பிரியமா இருக்குங்கிறாரு. அது கீழே வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா இன்னும் 30 வசனம் போடுங்க. அது கீழே 31 பாருங்க. இதுவே கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எதுவே? நீங்க ஸ்தோத்திரம் பண்றது, நீங்க தேவனை துதிக்கிறது. இந்த 1ஆம் தேதியில நம்ம 9 மாதம் எப்படியோ நம்ம ஒரு கதையை போல கழிச்சிருக்கலாம். ஆமா, ஆனாலும் பாருங்க, இந்த 1ஆம் தேதியில பாருங்க, நீங்க எவ்வளவு ஸ்தோத்திர பலி செலுத்துறீங்களோ, எவ்வளவு துதிகளை செலுத்துறீங்களோ, கர்த்தர் உங்கள் மேல பிரியமா இருப்பார். பிரியமான சும்மா இருப்பாரா? உங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திக்கப்படும். நீங்க எதுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறீங்களோ, எந்த காரியத்துக்கு அநேக நாட்கள் காத்திருக்கிறீங்களோ, நீங்க தேவனை பிரியப்படுத்தும் பொழுது, தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் கர்த்தர் உடைக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம வேதாகமத்தில் எத்தனை பேர் துதி செலுத்தும் பொழுது, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது, அவர் என்ன பண்ற, ஆண்டவர் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில செய்தது. பவுலும் சீலாவும் தேவனை துதிச்சு பானாங்க, அவன் கட்டுகள் அறுக்கப்பட்டது. ஆமை. தாவீது ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவன் துதிச்சு வாயில எப்போதும் கர்த்தருடைய வாயில துதி எப்போதும் இருக்குன்னு சொல்றாப்புல. கர்த்தர் அவரை என்ன பண்ண உயர்த்துறா. இப்படி பல இடங்களிலே தேவனுடைய தாசர்களை கர்த்தர் உயர்த்துகிறதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை இந்த 9ஆம் மாதம் நமக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செஞ்சிருப்போம். ஆனா இந்த 10வது மாதம் ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த 10வது மாசத்துல 1ஆம் தேதியில நான் தேவனுக்கு நான் பிரியமா இருக்க போறேன். என் நாவு அது தேவனுக்கு பிரியமா இருக்கும், என் குடும்பம் என் தேவனுக்கு அது பிரியமா இருக்கும், என் வாழ்க்கை என் தேவனுக்கு பிரியமா நான் செய்ய போகிறேன். எனக்கு ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்களேன். நிச்சயமா உங்க வாழ்க்கையில அநேக நாளுக்கு இருக்கிற போராட்டங்களை நிச்சயமாக மாற்றி அந்த இருக்கிற இடத்துல கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்ய தேவன் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அருமையான தேவ பிள்ளைகளை, கீழே சொல்லுது பாருங்க, 32ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள், தேவனை தேடுகிறவர்களோ உங்கள் இருதயம் வாழும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க வாழ்ந்திருப்பீங்க, நீங்க சுகித்திருப்பீங்கன்னா, உங்க பிள்ளைகள் வாழ்ந்து ஞானமான பிள்ளைகளை வளரணுமா? நீங்க ஞானமா அந்த பூமியில ஸ்தோத்திரம் ஒவ்வொரு காரியங்கள் செய்யணும்னா தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வதே தகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் 2 மீன் 5 பேர் ஸ்தோத்திரம் பண்ணார். மீதி உடைய கத்தை எடுக்க வச்சவர். 5000 பேர் சாப்பிட்டு நம்ம மீதம் எடுக்க வச்சார். உங்க வாழ்க்கையில மீதம் எடுக்க வைக்க அற்புதங்களை செய்வார். ஒரு வனாந்தரமா இந்த 1ஆம் தேதியில அதை கர்த்தர் செழிப்பாய் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில எப்பயுமே இந்த துதியினாலே நிறைந்திருக்கும் பொழுதுதான் சோத்திரம். இன்னைக்கு தேவையில்லாத காரியங்கள் நம்ம மனசுல கவலையும் பிரச்சனையும் போராட்டம் வச்சு நிறைந்திருக்க விட தேவனுடைய துதியையும் தேவனுடைய ஸ்தோத்திர பலிகளையும் உங்க நாவில உச்சரிச்சு பாருங்க. உங்க குடும்பங்களை சொல்லி பாருங்க. நீங்க போற இடங்களை, நீங்க உட்கார இடங்களை, நேரம் கிடைக்கும் எல்லாம் என்ன பண்ணுங்க, இந்த 1ஆம் தேதியை என்ன பண்ணுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. சோத்திரம். இந்த 9 மாசம் வேஸ்ட் பண்ண மாதிரி இந்த 24 நேரமும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எதுங்க,
1ஆம் தேதி 10ஆம் வருஷத்தை அந்த ஒவ்வொரு நேரமும் சரியாக தேவனுங்க பயன்படுத்தி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் அநேக ரிசல்ட் என்ன பண்ண வெற்றியாக முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. உங்கள் இருதயம் என்ன பண்ணும்? வாழும். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். ஒருவேளை நீங்கள் தேவ சொந்து போகல, நீ அந்த பாவம் பண்ணிட்ட, நீ தேவனுடைய ஜெபம் பண்ணா அவன் ஜெபம் கேட்கப்படான்னு சொல்லு, சத்ரு என்ன பண்ண உங்களை போராடும். அதெல்லாம் கண்ணாமங்க. ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்து மரித்து அடக்கம் பண்ண 3 உயிரோடு எழுந்து இந்த உயிரோடு இருக்கிறார். எசப்பா உங்களை பிள்ளை வந்திருக்கிறப்பா. இப்படி ஒரு கெட்ட குமாரன் தகப்பன் விட்டு தூரம் போய் மறுபடியும் அவன் ஆண்டவர் அப்பாட்ட ஏசப்பாட்ட வரும்பொழுது ஓடி வரும்பொழுது ஆண்டவர் கட்டி அணைத்து அவனை முத்தம் கொடுத்து அவன் மோதிரம் கொடுத்து ஒரு விழா கொண்டாடுகிற தேவனா இருக்கிறார். இந்த 1ஆம் தேதியில தேவ சமூகத்தில் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையை ஆண்டவரே என் வாழ்க்கை நீங்க தான் ஏசப்பா, என் குடும்பத்தை நடத்துங்க. இந்த 10 மாசம் நீங்க தான் நடத்தணும். உங்களுக்கு பிரியமான காரியத்தை நான் செய்வேன். உங்களுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை என்ன பண்ண மாட்டேன், நான் செய்ய மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 71:8 கூட சொல்லுது பாருங்க. வசனம் அழகா போட்டு பாருங்க. என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. சோத்திரம். உங்க வாழ்க்கை இப்படிப்பட்டதில் நிறைந்திருக்கும் பொழுது கற்ற நிச்சயமா உங்க வாழ்க்கையில பலத்த கிரிகளை செய்ய தேவன் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நான் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாள் என்ன பண்ணுவேன், அந்த காலையிலேயும் மாலையிலையும் சோதரம் துதி பலிகள் என்ன பண்ணுவோம், எந்த விண்ணப்பம் வைக்க மாட்டோம், ஆண்டவர் பாட்டை பாடிக்கிட்டே இருப்போம். பாட்டை பாடிக்கிட்டே தெரிஞ்சவங்களுக்கு பாட்டு போடல பசங்க பாட்டை படத்தையா சும்மா தான் நீங்கள் சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க, ஏசப்பான்னு சொல்லுங்க. நீங்கள் பாடுறதான் பாட்டு. அதாவது சில பேர் சொல்லுவாங்க நீ பாடின நல்லா இருக்காது, சில பேர் நீ பாடின சரியில்லை, அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் நீங்கள் பாடும்பொழுது யாருக்கு பிடிக்கும்? வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரி உண்டாக்கின இயேசுக்கு பிடிக்கும். இயேசுக்கு பிரியமானதை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. நீ எந்த இடத்துலையும் அகமானப்படுத்தாதபடிக்கு நான் உம்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க என்று அந்த சங்கீத கதை எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமா நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்க நேரில் நல்லா நேரம் கிடைக்குமெல்லாம் முக்கியமா அதிகார நேரத்தை நல்லா ஸ்தோத்திரம் மனசு செலுத்துங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மதிய நேரத்தில் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாட்டு பாடுங்க, கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்வார். நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவருக்கு பிரியமானதை எனக்கு செய்ய பரிசுத்த ஆவி எங்களுக்கு கற்றுத்தரும்படியா நாங்கள் செபிக்கிறோமாப்பா. உங்க பிரியமில்லாத எத்தனையோ காரியங்களை செய்து உங்களுடைய மனதை வேதனைப்படுத்த காரியம் போது இந்த நாள் ஒரு ஆண்டவர் வெற்றிக்கு நாளாக ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த 10ஆவது மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே, பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிட உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாய் இருக்கும் என்ற வார்த்தையின்படி நீ போக்கையிலும் வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கூடை மாவு எல்லாம் நிறைந்திருக்கும் வார்த்தையின்படி உன்னுடைய களஞ்சியத்தை கர்த்தர் நிரப்புவீராக. வியாதிகள் சுகமாகட்டும் ஆண்டவரே, ஒரு புதிய பலன் உடைய பிள்ளைகளை மூடுவதாக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.